ஹாய் ஆல் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோக்லா லைஃப். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நிச்சயதார்த்தம் வீடியோ தான் பார்க்க போறோம். இதோட ஷார்ட்ஸ் வந்து நான் லாஸ்ட் வீக்கே அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூஷன் அதுல மிஸ் ஆன போட்டோஸ் வீடியோஸ் தான் இதுல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்க வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாப்பிள்ளை சார் ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தவங்க தான் இந்த மாப்பிள்ளை சார் ஞாபகம் இருக்கும். நம்ம ஒரு 1 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பொண்ணு பார்க்க போயிருந்தோம், கை நனைக்க போயிருந்தோம். அந்த வீடியோல நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. அதனால அது பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். அதே மாப்பிள்ளை, அதே பொண்ணு தாங்க. செப்டம்பர் 4ஆம் தேதி வந்து நிச்சயதார்த்தம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால நாங்களும் போயிருந்தோம். இவர் வந்து எங்களுக்கு வந்து என்ன ரிலேஷன்னா, மாமா பையன். தங்கச்சியோட மச்சினர். ஷார்ட்டா சொல்லணும்னா அதான். தங்கச்சியோட மச்சினர் இருக்குதான் நிச்சயதார்த்த விழா. அதுக்கு தாங்க போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா ஜாலியா டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். மாப்பிள்ளை வந்து நல்லா பொறுப்பான ஆளு. பொண்ணுமே அப்படிதான். பட் வந்து நம்மளுக்கு வந்து பொண்ண பத்தி அவ்வளவா தெரியாது. ஆனா பட் வந்து மாப்பிள்ளை வந்து பொறுப்பான பையன் தான். பொண்ணு சொல்றத அப்படியே கேட்பாப்புல. சும்மா ஃபன்னுக்கு சொன்னேங்க. ஆனா வந்து எந்த ஒரு லைஃப்லயுமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி இருக்காங்க. நம்ம வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பொண்ணு சொல்றத வந்து கேட்டு யார் ஒருத்தரும் கெட்டு போனதா வாழ்க்கையில வந்து சரித்திரமே இல்ல. ஒரு ஆண் ஜெயிப்பது வந்து ஒரு பெண்ணால அப்படி சொல்லுவாங்க. அது வந்து 100% வந்து உண்மைதான். அதுக்குன்னு வந்து நம்ப எல்லாத்தையுமே வந்து கேட்க முடியாது. ஆனா லைஃப்ல வந்து எது வந்து நம்மளுக்கே தெரியும்ல. இந்த விஷயத்த நம்ம வந்து கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம வந்து சக்சஸ் ஆவோம் அப்படின்னு. அதே மாரி நல்லபடியா ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுத்து வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்ணி போனாலே அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து எல்லாருக்குமே என்னோட ஒரு ஸ்மால் அட்வைஸ். நிச்சயம் அன்னைக்கு நான் பர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து பர்மிஷன் கேட்டு வீட்டுக்கு போய் அந்த ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்ணது வந்து ஒரு 7 மணி 8 மணி ஆயிடும். அதனால நம்ம வந்து ஒரு ஹாஃப் டே வந்து லீவ் கேட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஃப் டே லீவ்லயே போயிருந்தேன். அப்புறம் வீட்ல போய் கொஞ்சம் வேலை இருந்தது. அந்த வேலைலாம் முடிச்சுட்டு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து கடைய எடுத்து வச்சுட்டு வீட்லயே போய் மத்த வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிருந்தோம். அம்மாவும் அப்பாவும் ஒரு பங்க்சுவாலிட்டினா டைம் நல்லா மெயின்டெயின் பண்ணுவாங்க. அம்மாக்குலாம் அந்த டைம்னா அந்த டைம்ல அங்க இருக்கணும். இல்லன்னா வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க. அது மாரி ஒரு கேரக்டர் அம்மா. அதனால வந்து அம்மாவும், அப்பாவும் வந்து ஃபர்ஸ்ட்டே வந்து கிளம்பி போயிட்டாங்க. ஜி வருவார், ஜி கூட போலாம்னு சொல்லிட்டு அக்கா எல்லாரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஜி வர டைம பார்த்து, ஆஹா நீங்க வந்து பொறுமையா வாங்க, நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிருந்தாங்க. ஜியா அந்த டைம் தான் அறக்க பறக்க ஓடி வராரு. அவசர அவசரமா ஓடி வந்துட்டு, வரும்போது வண்டியில வந்து கேஸ் போட மறந்துட்டாரு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனா கேஸ் காலிங்க. என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. செம்ம டென்ஷன் வேற ஒரு பக்கம். அப்பயே வந்து மணி ஒரு 6 கிட்ட ஆக போதா, அதனால என்ன பண்ணேன், "எனக்கு தெரியாதுங்க. என்னவோ பண்ணு" அப்படி சொல்லிட்டேன். "ஜியா இறங்கி வண்டிய தள்ளு" அப்படின்றாரு. என்னது நான் வண்டிய தள்ளவா? இந்த மாரி ஒரு கெட்டப்ப போட்டு வண்டிய தள்ளுன்றீங்க. உனக்குலாம் மனசாட்சியே இல்லையாடா? அப்படி கேட்டேன். இல்ல, இல்ல. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்டின்னா. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து நல்ல வேளை கடவுளே அனுப்பிச்சு வச்சுங்க ஒரு 2 பசங்க வந்தாங்க. அங்க ரீச் பண்ண இடத்த தாண்டி தான் அந்த பசங்களும் போணும் போல. அதனால வந்து லாஸ்ட் வரைக்குமே டோ பண்ணி கூப்ட்டு போயிட்டு, அப்புறம் கேஸ் போட்டதுக்கப்புறம் அந்த பசங்களும் போயிட்டாங்க. நான் வந்து ஏதாவது ஒரு ரிட்டர்னா வந்து ஏதாவது ஒரு வாங்கி தரலாம் அப்டின்னு நெனச்சேன். சரி பசங்க வந்து டோ பண்ணாங்களே அப்டின்னு. அதுக்குள்ள நாங்க கேஸ் போட்டு திரும்பத்துக்குள்ள பசங்க காணாம போயிட்டானுங்க. வேற என்ன பண்றது? அப்டி சொல்ட்டு அதுக்கப்புறம் அங்கருந்து கிளம்பி கோவிலுக்கு போயிருந்தோங்க. கோவில் வந்து ஒரு 6:30 மணி போல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க போல. அந்த ஃபங்ஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி போயிட்டோங்க. நானும் ஜியுமே எப்பவுமே அப்படிதாங்க. லேட்டா போனாலும் லேட்டஸ்ட்டா போக சொல்லுவாங்க தெரியுமா? அது வந்து எங்களுக்கு கரெக்ட்டாவே பொருந்தும். அறக்க பறக்க போவோம். ஆனா ஃபங்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியே போயிடுவோம். அதுக்கப்புறம் அங்க போனதுக்கப்புறம் அந்த கோவில்ல இருந்து இன்னொரு கோவில்ல தான் ஃபங்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த கோவில்ல இருந்து தட்டு வரிசையா எடுத்துட்டு, அப்புறம் நிச்சயம் நடக்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அங்க போனதுக்கப்புறம் ஃபங்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிச்சயத்தையும் வந்து நல்லபடியா முடிச்சுட்டாங்க. வெத்தல பாக்கு, வாழைப்பழம் அதெல்லாம் வச்சு நிச்சயம் பண்ணுவாங்க. அப்புறமா கை மாத்துவாங்கல்ல, அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், பொண்ணு வீட்டு சைடுல அவங்க அப்பா, அவங்க அம்மா, மாப்பிள்ளை வீட்டு சைடுல வந்து அப்பா, அம்மா எல்லாம் உட்காந்து மாத்துவாங்க. அதெல்லாம் மாத்தி முடிச்சதுக்கு அப்புறம், பொண்ணுக்கு வந்து எடுத்து இந்த சாரி நிச்சய சாரி கொடுத்ததுக்கு அப்புறம், பொண்ணுமே வந்து அந்த புடவைய மாத்திட்டு வந்துட்டாங்க. மாத்திட்டு வந்து அதுக்கப்புறம் தாங்க ஃபோட்டோலாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நிச்சயத்துக்காக பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளையோட காம்ப்ளிமெண்ட்ரியா வந்து அந்த நிச்சய ரிங்கு பிளஸ் வந்து அந்த செயின் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்தது. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த நிச்சய ரிங் வந்து நல்லா சூப்பரா இருந்தது. ட்ரெண்டியா இருந்தது. அவங்க பேரு பிளஸ் வந்து ஒரு ஹார்ட் போட்டிருந்தாங்க. பார்க்க வந்து ரொம்ப அழகா இருந்தது. மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு வந்து கால்ல வந்து அடிபட்டனால ஸ்டெப்ஸ்லாம் ஏற முடியாது. அதனால பொண்ணு மாப்பிள்ளை வந்து அவங்க அப்பா கிட்டயே ஆசீர்வாதம் வாங்கியிருந்தாங்க. அப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும் அவங்க வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கங்க.
அப்புறம் நம்மளுக்கு என்ன வேலை? நம்ம ஏதாவது ஒரு ஃபங்ஷன் போனா ஒண்ணு சாப்பிடுற வேலை, இல்லைன்னா போட்டோ எடுக்கிற வேலை. நம்ம வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் வந்து கொஞ்சம் போட்டோலாம் எடுத்துருந்தோம். ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னோட சாரி எப்படி இருக்கு சொல்லுங்க. இந்த சாரிலயே வந்து ரன்னிங் ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணவே இல்ல. இந்த சாரிக்காகவே இந்த ப்ளவுஸ் வாங்குனேன். 2 சாரியும் ப்ளவுஸும் வந்து ஒரே மாரி சேமா இருந்தது. அது வந்து எனக்கு பிடிக்கல. அதனால வந்து இது மாரி சில்வர் கலர்ல ப்ளவுஸ் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நானே வந்து அத வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் ஃபங்ஷன்லாம் முடிஞ்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க. நம்ம மட்டும் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கேக் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பொண்ணு வீட்டு சைடுல நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவங்களும் கேக் வெட்டுனாங்க. அதையுமே நம்ம நின்னு கொஞ்ச நேரம் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். கேக்குமே செம்ம டேஸ்ட்டா இருந்தது. நல்லா இருந்தது. அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பரா இருந்தது. இப்ப நம்மளும் கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருந்தோம். அதுக்குள்ள வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து டிசைனா போட்டோஸ் போஸ் குடுக்கணும்னு சொல்லி குடுத்துருந்தாங்களா. நானும் என் தங்கச்சியும் போய் அவங்க போட்டோ எடுக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ரொம்ப டைம் அதிகமானதுனால நாங்களுமே வந்து கிளம்பியாச்சு. ஃபைனலா வந்து நிச்சயதார்த்த ஃபங்ஷன் வந்து நல்லா சூப்பரா முடிஞ்சதுங்க. அப்புறம் வந்து நம்மளும் கிளம்பி வந்துட்டோங்க. நாங்க வீட்டுக்கு வரதுக்கு ஒரு 11:30 இருக்கும். அந்த டைம்ல தான் வீட்டுக்கு வந்து ரீச் பண்ணியிருந்தோம். ஃபோட்டோல வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்க. எனக்கு வந்து அந்த பிக்சர் வந்து நல்லா புடிச்சிருந்தது. அப்புறம் வந்து வாடி நம்மளும் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் குடுக்குற மாரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடுத்துருந்தோம். மித்ரா மேடம் அத பாத்துட்டாங்க. அத பாத்து நீயும் எனக்கு ரோஸ் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஒரு ஃபோட்டோவா கேப்சர் பண்ணணுமா மித்ராக்கு. பயபுலைக்கு எப்படி ஒரு ஆசை. ஃபைனலா நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெயினா. ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன்.